கர்த்தர் நல்லவர். நம்முடைய தேவன் நமக்கென்று, இந்த சபைக்கென்று இந்த மாதம் கொடுத்த வாக்கு தத்தத்தை தான் நம்ம தியானிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 7வது வசனம். யோவான் 15:7. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு உங்களோடு கூட இடைப்படுவாராக. அடியனை மறைத்து கர்த்தர் வெளிப்படுவாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் அனைவரோடு கூட பேசுவார். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் அப்படி சொல்லப்பட்டிருக்குது. ஸோ நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கிற காரியங்களை கர்த்தர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. எந்த ஒரு ப்ராமிஸுமே, எந்த ஒரு வாக்கு தத்துவமே கண்டிஷன் இல்லாமல் இருக்காது. ஹல்லேலூயா. எவ்ரி ப்ராமிஸ் ஹேஸ் அ கண்டிஷன். ஒரு நிபந்தனை வச்சு தான் அந்த வாக்கு தத்துவம் என்ன பண்ணோம் இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம கேட்டுக்கொள்கிற காரியம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஆண்டவரில் நிலைத்திருக்கணும். ஹல்லேலூயா. அவர் நமக்குள்ளே இருக்கணும், நம்ம அவரில் நிலைத்திருக்கணும். அவருடைய வார்த்தைகளில் நம்ம என்ன பண்ணணும்? நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திர. கர்த்தர் நல்லவர். 1 யோவான் 2வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்கிறது எதில் இருக்குது அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கு. 1 யோவான் 2வது அதிகாரம் 6வது வசனம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க கடவன். நம்ம எப்படி நான் ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருக்கிறேன், ஐ ரிமைன் இன் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, we should obey his words. ஹல்லேலூயா. and we should walk like him. அவரை போலவே நம்ம என்ன பண்ணணும்? நடக்கணும். அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். அப்போ தான் நம்ம அவரில் நிலைத்திருக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ண முடியும்? வெளியில் சொல்ல முடியும். நம்ம ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருக்கிறேன் அப்படின்னு சும்மா என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. நம்ம அவருக்குள்ளே நிலைத்திருக்கிறோன்னா அவர் நடந்தபடியே நம்ம நடக்கணும். அவர் பிதாவோட வார்த்தைகளெல்லாம் கை கொண்டு நடந்தார். அவர் அநேக இடங்களில் பார்த்திங்கன்னா பழைய ஏற்பாட்டு வசனங்களை என்ன பண்ணார்? மேற்கோள் காட்டி நிறையா சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா பிதாவோட அந்த வசனங்கள் எல்லாம் அவருக்குள்ளே என்ன பண்ணுது? இருக்குது. அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அதன்படியே அவர் நடக்கிறார். பிதாவின் சித்தத்தை செய்கிறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? இந்த பூமிக்கு வருகிறாரு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிதா அனுப்பி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு பிதாவின் சித்தத்தை செய்து முடித்ததை நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. ஸோ நம்ம இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறவர்களாக இருந்தோம் அப்படின்னா நம்ம கேட்டுக்கொள்கிற காரியங்களை இயேசு கிறிஸ்து நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். வாட் எவர் யூ விஷ் இட் வில் பி டன் ஃபார் யூ இஃப் யூ ரிமைன் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவில் நம்ம நிலைத்திருந்தோன்னா நிச்சயமாக வாட் எவர் வி விஷ் இட் வில் பி டன் ஃபார் அஸ். ஹல்லேலூயா. ஸோ என்ன நம்ம கேட்கணும்? கேட்டுக்கொள்வது எதுவோ அப்படி சொல்லப்பட்டிருக்கல. ஸோ என்ன நம்ம கேட்கணும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். ஏன்னா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்ன பண்ண முடியாது? கேட்க முடியாது. ஆண்டவர்கிட்ட நம்ம இஷ்டத்துக்கு எனக்கு ஒரு பங்களா கொடுங்க, எனக்கு BMW கார் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கிறது குடிசையில் இருப்போம், இல்லைன்னா ஒரு சாதாரண ஒரு வாடகை வீட்டில் இருப்போம். கார் விடுறதுக்கு இடமே இருக்காது. ஆனால் எனக்கு BMW காரு வேணும், எனக்கு அந்த 8 சீட்டர் காரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் நல்லா நீளமாக நல்லா பெரிய காராக நல்லா சொகுசு காரு, நல்லா லக்ஸூரியஸ் காரு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? நீ எங்கே இருக்க? வாடகை வீட்டில் இருக்க, உனக்கு கார் விடுறதுக்கே இடம் இல்லை அப்படின்னு சம்மந்தம் இல்லாமல் என்ன பண்ணக்கூடாது? ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடாது. ஸோ நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிங்கிறதுனால நம்ம எதை வேணாலும் கேட்கலாம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. எதை வேணாலும் நம்ம என்ன பண்ண முடியாது? ஆண்டவர்கிட்ட கேட்க முடியாது. எல்லாம் ஒரு வரையறை இருக்குது, ஒரு லிமிட் இருக்குது. அதுக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய தகுதியை அறிந்து ஆண்டவர் இப்போ இதை கேட்டால் இதை நம்ம ஒரு பகுத்தறிவு, டிசர்னிங் ஸ்பிரிட்லாம் ஆண்டவர் கொடுத்துருக்குறா. அதெல்லாம் அறிந்து நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இப்போ சாதாரணமாக நம்ம ஒரு இட்லி கடைக்கு போகிறீங்க, அங்கே போயிட்டு எனக்கு மட்டன் சுக்கா கொடுங்க அப்படின்னா நீங்கள் போனது எங்கே? சாதாரண ஒரு இட்லி கடைக்கு போகிறோம். ஆனால் அங்கே போயிட்டு எனக்கு பிரியாணி வேணும் அப்படின்னு சம்மந்தம் இல்லாமல் மட்டன் சுக்கா வேணும் அப்படி இப்படின்னு நம்ம கேட்டோன்னா, நீங்கள் வந்தது இட்லி கடைக்கு சார், இங்கே இட்லி மிஞ்சி போனால் தோசை வேணால் என்ன பண்ண இருக்கும், அந்த மாவு தானே அவங்க வச்சுருப்பாங்க. இப்போ கடை பேர் இட்லி கடை தான், அவ்வளோ அப்படின்னா அது மட்டும்தான் இருக்கும். அங்கே போய்ட்டு நம்ம பிரியாணி என்ன பண்ண முடியாது? எதிர்பார்க்க முடியாது. ஸோ நம்முடைய தகுதி தராதரம் அறிந்து, நம்முடைய லிமிட்டேஷன்ஸ்லாம் அறிந்து நம்ம இது கேட்டால்
ஆண்டவர் கொடுப்பார் அப்படின்னு நம்மளுக்கு ஆண்டவர் ஒரு டிசைனிங் ஸ்பிரிட் கொடுத்துருப்பார். அல்லேலூயா. எப்போ ஒரு பகுத்தறிவு அதை வச்சு என்ன பண்ணணும், நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆனால் நம்ம கேட்கக்கூடிய சில முக்கியமான காரியங்கள் இருக்குது, அதை நம்ம கண்டிப்பாக ஆண்டவர்கிட்ட வந்து என்ன பண்ணலாம், கேட்கலாம். அதில் ஒரு 5 காரியம் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த 5 காரியம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமான காரியமாக இருக்குது. இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கைக்கும் இந்த 5 காரியம் வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. அந்த காரியத்தை, இந்த 5 காரியங்களை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியங்கள். அந்த 5 காரியங்களை தான் நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது, we should ask God to give us wisdom. அல்லேலூயா. நம்ம கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்படி என்ன கேட்கணும், ஞானத்தை நம்ம வந்து என்ன பண்ணணும், கேட்கணும். சாலமோன் ராஜா என்ன பண்ணார், ஞானத்தை கேட்டார். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 9வது வசனம் பாருங்கள். 1 ராஜாக்கள் 3:9. சாலமோன் ராஜா அவர் என்ன வேணாலும் கேட்டிருந்துருக்கலாம். ஸோ அப்போ வந்து பாருங்கள், தாவீது ராஜா நல்ல ஆட்சி செஞ்சு அவர் பூரண வயதுள்ளவராக மரிக்கிறார். அவர் மகன் வந்து தாவீது ராஜாவோட ஸ்தானத்தில் ஆட்சிக்கு வர்றாரு. தாவீது ராஜா நல்ல ஞானத்தோடு நல்ல ஆட்சி செஞ்சு முடிச்சிட்டாரு. ஸோ இப்போ ஜனக்கூட்டம் அதிகமாக இருக்குது. ஒரு பெரிய கிங்டம், இஸ்ரேல் கிங்டம். ஸோ அந்த ராஜ்யபாரம் இப்போ வந்து பிரியெல்லாம் இல்லை, ரெண்டும் ஒரே கிங்டமாக இருக்குது. நார்தன் சதன் அப்படி சொல்லி என்ன பண்ணல, பிரியலை. ஒரே கிங்டம், இஸ்ரேல் கிங்டமாக வந்து என்ன பண்ணுது, அது வந்து இருக்குது. ஸோ அப்போ நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க. அந்த ஜனங்களை வந்து எப்படி நடத்தணும் ஆண்டவரே, அந்த ஜனங்களுக்கு நான் என்ன சொல்லணும், எந்த மாதிரி ஆக்ட்ஸ் எல்லாம் நான் வந்து பாஸ் பண்ணணும், அதெல்லாம் வந்து அந்த ஞானத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே அப்படி சொல்லி கேட்குறாரு. அல்லேலூயா. அவர் வந்து ஏன்னா அவருக்கு ஏற்கனவே எல்லாமே நிறைவாக இருக்குது. எதில் அவர் வந்து குறைவுள்ளவராக இருக்கிறாரோ அதை வந்து என்ன பண்ணுறாரு, ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. ஸோ நம்மளுக்கு எது நிறைவாக இருக்குதோ அதெல்லாம் விட்டுட்டு நம்ம எதில் குறைவுபட்டிருக்கிறோம் அதை வந்து என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட வந்து கேட்டால் நிச்சயமாக ஆண்டவர் வந்து செய்வார். ஸோ சாலமோன் ராஜாவுக்கு வந்து என்ன பண்ணார், ஞானத்தை வந்து கேட்கணும். ஞானத்தில் கொஞ்சம் குறைவாக இருந்திருப்பார் அப்படி சொல்லி நான் நம்புகிறேன். அதனால தான் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர்கிட்ட ஞானத்தை வந்து கேட்குறாரு. இந்த ஏராளமாக இருக்கிற இந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கு எனக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே அப்படி சொல்லி கேட்டார். உடனே அங்கே ஒரு சம்பவம் வந்து என்ன பண்ணுது, நடக்குது. 2 ஸ்திரீகள் வந்து என்ன பண்ணுறாங்க, பிள்ளைக்காக அடிச்சுக்கிட்டு என்ன பண்ணாங்க வர்றாங்க. ஒரு ஸ்திரீ வந்து புரண்டு படுத்து அந்த பிள்ளை இறந்து போச்சு. இன்னொரு ஸ்திரீக்கும் அதே மாதிரி குழந்தை பிறந்திருக்கு. அப்போ அந்த குழந்தைய எடுத்துகிட்டு இது ஏன் குழந்தை அப்படின்னு வந்து என்ன பண்ணுது, சாலமோன் ராஜா கிட்ட வந்து சொல்லுது. அப்போ சாலமோன் ராஜா வந்து என்ன பண்ணுறாரு, கரெக்டாக நியாயம் தீர்க்கிறாரு. நல்ல ஞானமாக என்ன பண்ணுறாரு, நியாயம் விசாரி. ஏன்னா அவர் ஏற்கனவே 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் ஆண்டவர்கிட்ட நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஞானம் தாங்கன்னு கேட்டு பெற்றுக்கொண்டவர். அல்லேலூயா. ஸோ அதை பெற்றுக்கொண்டார். உடனே ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தில் ஞானமாக அவர் வந்து நடந்து கொண்டதை, ஞானமாக நியாயம் விசாரித்ததை நம்ம வந்து பார்க்குறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் அந்த வாய்ப்புகளெல்லாம் நம்ம என்ன கேட்குறோமோ அதை வந்து கொடுத்துட்டு அதை வந்து பயன்படுத்துவதற்கு, கர்த்தருக்கென்று அதை பயன்படுத்துவதற்கு, அந்த டேலண்ட்டை பயன்படுத்துவதற்குன்னு வாய்ப்புகளையும் ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவார், ஏற்படுத்தி கொடுப்பார். அல்லேலூயா. ஸோ நம்ம எதில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம், கண்டிப்பாக இந்த உலகத்தில் ஞானம் இல்லாமல் என்ன பண்ண முடியாது, நடக்க முடியாது. ஞானம் இல்லாமல் வார்த்தைகளை வந்து என்ன பண்ணக்கூடாது, பேசவும் கூடாது. ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கு கண்டிப்பாக விஸ்டம் வந்து ரொம்ப அவசியம். ஹல்லேலூயா. ஸோ அதனால் சாலமோன் கேட்டது போல் நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவர் எனக்கு ஞானத்தை தாங்க. ஞானம்னா என்னது அப்படி சொல்லி நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் எல்லாருக்குமே தெரியும். ஞானம்னா என்னது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பயந்து இருக்கிறது. ஆண்டவருக்கு பயப்படுகிறதுனா என்ன, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறது ஆண்டவருக்கு பயந்து இருக்கிறது. ஆண்டவருக்கு பயந்து இருக்கிறதுனா அவர் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கிறாரு, பயங்கரமான ஆளாக இருக்கிறாரு, அதுக்காக பயப்படுறதில்ல. ஆண்டவருக்கு பயப்படுகிறதுனா அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறது. அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து இருந்தால் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே வந்துடும். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே இருந்தால் அவர் தருகிற ஞானம் நமக்கு வந்துடும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸோ அப்போ அந்த ஞானத்தோடு அந்த உலகத்தில் நம்ம வந்து என்ன பண்ணணும், வாழணும். அதே மாதிரி நீதிமொழிகள் 3ஆவது அதிகாரத்தில் 13ஆவது வசனத்திலேருந்து பார்த்தீங்கன்னா ஞானத்தை குறித்து அங்கே நிறையா சொல்லப்பட்டிருக்கு. ஞானம் வந்து எப்படிப்பட்டது, அது வந்து முத்துக்களை பார்க்கிலும் விலையேறப்பட்டது அப்படி சொல்லப்பட்டிருக்கு. 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலேருந்து பார்த்தீங்கன்னா ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும்
உத்தமமான ஞானத்தை வந்து விலை கொடுத்து என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது. முத்துக்களை வந்து விலை கொடுத்து வாங்கிடலாம், பசும் பொண்ணை வந்து என்ன பண்ணிடலாம், கோல்டு டைமண்டு இதெல்லாம் வந்து என்ன பண்ணிடலாம், விலை கொடுத்து வாங்கிடலாம். ஆனால் ஞானத்தை விலை கொடுத்து என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது. அது அதை விட விலை உயர்ந்தது அப்படி சொல்ல, முத்துக்களை பார்க்கலும் அது விலையேற பெற்றது அப்படி சொல்லப்பட்டிருக்கு. நீ இச்சிக்கத்தக்கது ஒன்றும் அதற்கு நிகரல்ல. நம்ம இந்த உலகத்தில் என்னென்ன ஆசைப்படுறோம் அது எல்லாமே நம்ம வந்து வாங்கிடலாம் விலை கொடுத்து. ஆனால் ஞானத்தை என்ன பண்ண முடியாது, கர்த்தர் தான் ஞானத்தை கொடுக்கணும். ஹல்லேலூயா. அதனால தான் சாலமோன் ராஜா ஆண்டவர்கிட்டே வந்து என்ன பண்ணுறாரு, கேட்குறாரு, எனக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே அப்படி சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்குறத நம்ம வந்து பார்க்குறோம். ஹல்லேலூயா. ஸோ இதே போல் நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு ஞானம் தாங்க, இந்த உலகத்தில் போக்குவரத்துமாக இருக்கிறதுக்கு, இந்த முக்கியமாக இந்த டிரைவிங் இதுக்கெலாம் ரொம்ப ஞானம் தேவையாக இருக்குது. ஹல்லேலூயா. ஏன்னா நிறைய விபத்துகள், நாச மோசங்கள் நிறைய நடக்கிறது. ஞானமாக நம்ம இருந்தால் தான் விபத்துகள் எல்லாம் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், தவிர்க்க முடியும். கர்த்தர் நல்லவர். அதுக்கப்புறம் ஞானம் இன்னும் சொல்லப்பட்டிருக்கு 16 வசனத்தில், அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமோ கனமும் இருக்குது. அதன் வழிகள் எல்லாம் இனிதான வழிகள், அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம். நம்மளுக்கு ஞானம் இருந்தால், ஞானமாக நடந்துக்கிட்டோம்னா நம்முடைய வழிகள் எல்லாம் இனிதான வழிகளாக இருக்கும். ஞானமாக நடந்துக்கிட்டோம்னா நம்முடைய பாதைகள் எல்லாம் சமாதானமாக இருக்கும் நிச்சயமாக. ஹல்லேலூயா. கர்த்தரே வந்து பார்த்தீங்கன்னா 19 வசனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, கர்த்தரே ஞானத்தினால தான் பூமியை என்ன பண்ணியிருக்கிறாரு, அஸ்திபாரப்படுத்தியிருக்கிறாரு. அப்போ இந்த பூமியை அஸ்திபாரப்படுத்த, இந்த பூமியை எஸ்டாப்ளிஷ் பண்ண தெய்வம். ஹல்லேலூயா. எவ்வளோ ஞானமாக இந்த பூமியை வந்து என்ன பண்ணியிருக்காரு, உருவாக்கியிருக்கிறாரு பாருங்கள். ஸோ வானங்கள் எல்லாமே வந்து ஞானமாக வந்து என்ன பண்ணிக்கிறார், ஸ்தாபித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அவர்கிட்ட தான் அந்த ஞானம் இருக்குது. அந்த ஞானத்தை அவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ, எதை வந்து கேட்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம வந்து நம்ம விரும்புகிறதெல்லாம் வந்து என்ன பண்ண முடியாது, நம்ம இஷ்டப்பட்டதெல்லாம் நம்ம வந்து கேட்க முடியாது. சில முக்கியமான காரியங்கள், ஹல்லேலூயா, நம்மளுக்கு தேவையான காரியங்களை ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அதில் தான் முதலாவது ஞானத்தை கேட்டுக்கொள்ளணும். 4வது அதிகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 7 to 9 ஞானத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 4 நீதிமொழிகள் 4, 7 to 9 ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அதை நீ அதை மேன்மைப்படுத்து அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அது உன்னை மேன்மைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஞானத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா நமக்கு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, முக்கியத்துவம் கொடுக்குற அளவுக்கு அது நம்மளை உயர்த்தும் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. நீ அதை தழுவி கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். ஞானத்தை நீ விரும்பி ஞானத்தை வந்து பெற்றுக்கொண்டா அது உன்னை என்ன பண்ணும், கனம் பண்ணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும். ஹல்லேலூயா. ஸோ அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். ஞானமாக நம்ம நடந்து கொண்டோம்னா இந்த உலகத்தில் நம்மளை வந்து ரொம்ப மதிப்பாங்க. நம்மளை வந்து கனவான்கள் அப்படி சொல்லுவாங்க, பாக்கியவான்கள் அப்படி சொல்லுவாங்க. நம்மளை வந்து ஒரு ரெஸ்பெக்டாக வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லோடு என்ன பண்ணுவாங்க, பார்ப்பாங்க. ஹல்லேலூயா. நம்மளை வந்து நல்லா மதிப்பாங்க. ஸோ அதுக்கு கண்டிப்பாக ஞானம் தேவை. அந்த ஞானத்தை கர்த்தரிடத்தில் கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ டிசர்னிங் ஸ்பிரிட் அப்படின்னு இருக்கிறதுல பகுத்து அறிகிறது, அதுக்கெல்லாம் ஞானம் கண்டிப்பாக அவசியம். ஹல்லேலூயா. ஞானம் இல்லைன்னா பகுத்து அறிகிற அந்த அறிவெல்லாம் வந்து என்ன பண்ணாது, வராது. டிசர்னிங் ஸ்பிரிட்டுக்கு ஞானம் ரொம்ப முக்கியம். ஸோ அது எல்லாமே டிசர்னிங் ஸ்பிரிட்டை கொடுக்குறதும் ஆண்டவர் தான், பகுத்தறிவை கொடுக்குறதும் ஆண்டவர் தான், ஞானத்தை கொடுக்குறதும் ஆண்டவர் தான். அவர்கிட்ட தான் நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அதுக்கப்புறம் டு டீல் வித் பீப்புள், நம்ம மக்களோட அந்த மக்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள், அவர்கள் மத்தியில் வாழுகிறது, அவர்கள் மத்தியில் எல்லாம் மேனேஜ் பண்ணுறது, அட்ஜஸ்ட் பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே ஞானம் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. நம்மளுக்கு ஞானம் இல்லைன்னா நம்ம மக்களோட அட்ஜஸ்ட் பண்ணிலாம் என்ன பண்ண மாட்டோம், போக மாட்டோம். அடிக்கடி சண்டை போடுகிறவர்களாக நம்ம வந்து காணப்படுவோம். அதனால தான் இங்கே சொல்லப்பட்டிருக்க 3:17 நம்ம வந்து வாசித்தோம், ஞானத்தின் பாதைகளெல்லாம் சமாதானம் அப்படின்னு சொல்லிப்போம். ஸோ ஞானம் நமக்கு இருந்துன்னா கண்டிப்பாக மக்களோட சமாதானமாக நம்ம இருப்போம். ஸோ நிறைய பேர் நம்ம வேதாகமத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஞானமாக செயல்பட்டுருக்கிறாங்க. ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வர பார்த்திங்கன்னா பைபிள் கேரக்டர்ஸ், நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாருமே ஞானமாக செயல்பட்டுருக்கிறாங்க. அந்த ஞானத்தை அவர்கள் கர்த்தரிடத்திலேருந்து பெற்றுக்கொண்டார்கள். ஸோ அதே மாதிரி நம்மளும் ஆண்டவர்கிட்ட கேட்டு என்ன பண்ணுவோம், நம்ம பெற்றுக்கொள்வோம். இயேசு கிறிஸ்துவும் அந்த பூமியில் வாழ்ந்த பொழுது பார்த்திங்கன்னா நிறைய அக்கேஷன்ஸில், மெனி அக்கேஷன்ஸ் ஹி ஆக்டட் வைஸ்லி. ஹல்லேலூயா. பரிசேயர்கள் கேள்வி கேட்டாங்க, சதுசேயர்கள் அவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க, இவரை எப்படியாவது மடக்கிடலாம், இவரை எப்படியாவது வந்து நம்ம வலையில் சிக்க வச்சிடணும் அப்படி சொல்லி நிறையா கேள்விகளெல்லாம் கேட்டாங்க, கேள்வி கணைகளெல்லாம் கேட்டாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் ஞானமாக பதில் கொடுத்தார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஞானமாக பதில் கொடுத்தார். அவருடைய வலையிலிருந்து என்ன பண்ணார், ஆண்டவர் தப்பித்து விட்டார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸோ அப்போ
மக்கள் நம்மளுக்கு நிறைய வலைகளை விரிக்கலாம், நிறைய கண்ணிகளை என்ன பண்ணலாம், விரிக்கலாம். ஞானமாக செயல்பட்டால் அந்த வலைகள் கண்ணிகள் எல்லாத்துக்கும் நம்ம தப்பித்து கொள்ளலாம். ஸோ அந்த ஞானத்தை கர்த்தரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்வோம். இதுதான் முதலாவது காரியம். ஞானம் ரொம்ப முக்கியம். என்னத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதிக்கணும். அல்லேலூயா. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ இல்லையோ, கண்டிப்பாக ஞானத்தை என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ரெண்டாவது காரியம், நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன கேட்குறது அப்படின்னு, ஆஸ்க் காட் டு ஹியர் ஹிஸ் வேர்ட்ஸ், ஒபே ஹிஸ் வேர்ட்ஸ். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை நான் கேட்கணும். டெய்லி உங்களுடைய வார்த்தையை நான் வந்து என்ன பண்ணணும், கேட்கணும். ஏன்னா அவருடைய வார்த்தை தான் நமக்கு ஜீவன். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை தான் நம்மளுக்கு வந்து என்னத்தை கொடுக்குது, ஜீவனை கொடுக்குது. அவருடைய வார்த்தை இல்லைன்னா நம்ம இல்லை. அல்லேலூயா. ஸோ அந்த வார்த்தையை ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை டெய்லி எனக்கு நீங்கள் பேசுகிற சத்தத்தை நான் கேட்கணும் ஆண்டவரேன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அல்லேலூயா. நீங்கள் பேசுகிற சத்தத்தை நான் கேட்கணும் ஆண்டவரே. அந்த சத்தத்துக்கு நான் ஒபே பண்ணணும். அது கேட்குறது மாத்திரமல்ல, அந்த சத்தத்துக்கு நான் கீழ்ப்படியணும் ஆண்டவரேன்னு ஆண்டவர்கிட்ட நம்ம வந்து கேட்டுக்கொள்ளணும். எந்த ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாலேயும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிவிட்டு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த காரியங்களை செய்தால் நல்லாயிருக்கும். எங்கேயும் போகிறதுக்கு முன்னாலேயும், ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாலேயும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிவிட்டு, ஆண்டவரே நான் இங்கே போகிறது உமக்கு சுத்தமானு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வார்த்தை வந்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம அந்த இடத்துக்கு போனால் அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பீலையாம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டோடைய வார்த்தை வந்து வருது. பாலாக்கு ராஜா வந்து என்ன பண்ணுறான், இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து எகிப்துலேருந்து வெளியில் வர்றாங்க. அப்போ வந்து வெளியில் வரும்போது இந்த மோவாபிய அந்த ஏரியாவில் வந்து என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க. அப்போ மோவாபிய ஸ்திரீகளோடலாம் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க கலந்துடுறாங்க. இவங்க இந்த மோவாபிய பட்டணத்துக்கு வர்றதுக்கு முன்னால் அங்கே நிறைய பாசான் ராஜா, அப்படி நிறைய ராஜாக்கள் எல்லாம் அழித்துக்கிட்டே வர்றாங்க. ஸோ எல்லாத்துலேயும் வெற்றி பெற்று வர்றாங்க. அப்படிங்கிறப்போ இவங்களுக்கு பயமாகுது. மோவாபிய ராஜா பாலாக்குக்கு வந்து என்னது பயம் வந்துடுது. எல்லாரையும் எல்லாம் ஓகு அழித்தவரை துதியுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வாசிக்கிறோம்ல. ஸோ அந்த ராஜாவை அழித்தவரை துதியுங்கள், இந்த ராஜா எல்லா ராஜாவையும் அழிச்சிட்டு வர்றாங்க, நம்மையும் அழிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பாலாக்கு ராஜாவுக்கு பயமாயிடுச்சு. ஸோ அதனால் பீலையாம் வந்து கர்த்தருடைய தீர்க்கதரிசி, இந்த தீர்க்கதரிசியை வச்சே அவங்கள வந்து என்ன பண்ணணும், அந்த மக்களை வந்து சபிக்கணும் அப்படி சொல்லி இவனை எப்படியாவது காசு கொடுத்து வாங்கி இவனை காசு கொடுத்து கரெக்ட் பண்ணி என்ன பண்ணிடணும், மக்களை சபிக்க வச்சிடணும் அப்படி சொல்லி பிளான் பண்ணுறான். அது என்னாகுமாம் 22வது அதிகாரத்தில் 22வது அதிகாரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. என்னாகுமாம் 22வது அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பீலையாம் வந்து ஆண்டோடைய வார்த்தை வருது, ஆனால் அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கலை. பீலையாம் வந்து என்ன பண்ணுறான், இது ஆண்டோடைய வார்த்தை தானா அப்படிங்கிறது வந்து அவனுக்கு வந்து என்ன பண்ணல, புரியல. ஏன் அப்படின்னா அந்த கழுதை வந்து என்ன பண்ணுது, இவர் ஆண்டவர் வந்து ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கிறாரு, நீ வந்து போகலாம், ஆனால் நான் சொல்கிறது தான் நீ வந்து என்ன பண்ணணும், சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு காலையிலே எந்திரிச்சு கிளம்பிடுறாரு. கிளம்பிட்டு காலையில் இந்த 21ஆம் வசனத்தில் வந்து பார்த்திங்கன்னா பீலையாம் காலையிலே எழுந்து, என்னாகுமா 22, 21, பீலையாம் காலையிலே எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி மோவாபின் பிரபுக்களோட கூட என்ன பண்ணுறான், போகிறப்ப ஆண்டவருக்கு கோவம் வந்துடுது. அப்போ வந்து இவன் நம்ம சொல்கிறத விட்டுட்டு வேறு எதையும் சொல்லிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, கோவப்பட்டுட்டு ஒரு தூதனானவர் இயேசு கிறிஸ்துவே அங்கே வந்து நிற்கிறாரு. கழுதை அதை வந்து என்ன பண்ணுது, அறிந்து கொள்ளுது. கழுதைக்கு அந்த டிசர்னிங் ஸ்பிரிட் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அது வந்து கர்த்தருடைய தூதன் அங்கே நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி கழுதைக்கு தெரியுது, ஆனால் வந்து பீலையாமுக்கு அது தெரியல. ஸோ அப்படி தான் நம்மளும் இருந்துடக்கூடாதுன்னு சொல்ல வர்றேன். அல்லேலூயா. முன்னால் நிற்கிறது யார், இது பேசுகிறது ஆண்டவர் தானா, இல்லை வேறு யாரும் பேசுகிறாங்களா, பிசாசு பேசுகிறாங்களா, இல்லை கர்த்தர் பேசுகிறாரா அப்படின்னு அந்த ஒரு டிசர்னிங் ஸ்பிரிட். அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நான் கேட்குறவனா இருக்கணும். ஏன்னா இந்த உலகத்தில் பல பேர் வந்து என்ன பண்ணலாம், பேசலாம், மக்கள் பேசலாம், நம்மளை நண்பர்கள் பேசலாம், உறவினர்கள் பேசலாம், எல்லாருடைய பேச்சையும் வந்து கேட்டோம்னா நம்ம எதாவது குழியில் தான் விழணும். ஸோ அதனால் நிறைய பேரோட வார்த்தைகள் இருக்கிறது. ஆனால் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நம்ம நடக்கிறவர்களாக இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக வந்து நம்ம ஆசீர்வாதமான வழியில், நித்திய ஜீவனுக்கு போகிற வழியில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், பயணம் செய்வோம். இப்போ இந்த பீலையாமுக்கு வந்து முன்னால் நிற்கிறது யாருன்னே வந்து என்ன பண்ணல, தெரியல. கழுதைக்கு தெரியுது, ஆனால் பீலையாமுக்கு தெரியல. அதுக்கப்புறம்
கழுதையின் வாயை ஆண்டவர் வந்து திறந்து, முன்னால் யார் நிற்கிறாருன்னு பாரு, கர்த்தருடைய தூதன் முன்னால் நிற்கிறாரு, உருவின பட்டயத்தோடு நிற்கிறாரு, நான் எப்படி போவேன்னு சொல்லி, நான் இதுக்கு முன்னால் என்னைக்காச்சும் உங்களை இப்படி நான் நிப்பாட்டி இருக்கிறேன்னா, நீங்கள் போகிற இடத்துக்கெல்லாம் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், உங்களை கூட்டிகிட்டு போயிருக்கிறேன், ஆனால் இப்போ முன்னால் நிற்கிறது யாருன்னு பாரியா அப்படின்னு சொல்லி கழுதை வந்து சொன்னதுக்கப்புறம் தான் இவனுக்கு அந்த வெளிப்பாடு வருது. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் முன்னால் தூதன் நிற்கிறாரு அப்படி சொல்லி அவர் பார்க்குறாரு. ஹல்லேலூயா. ஸோ அப்போ வந்து நம்ம ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகளை நம்ம வந்து அடையாளம் கண்டுகொள்ளணும். அது ஆண்டவர் தானா, பேசுகிறது ஆண்டவர் தானா, இது ஆண்டவருடைய வார்த்தை தானா அப்படி சொல்லி அந்த டிசர்னிங் ஸ்பிரிட்டோடு நம்ம வந்து அதை கண்டுகொள்ளணும், அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த ஒரு காரியம், அந்த டிசர்னிங் ஸ்பிரிட், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நான் கேட்குறவனா இருக்கணும், உம்முடைய வார்த்தைக்கு ஒபே பண்ணுறவனா நான் இருக்கணும் அப்படி சொல்லி கேட்டு அதை வந்து அந்த காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். 1 சாமுவேல் 3:3 வந்து பார்த்தீங்கன்னா, சாமுவேல்கிட்டே ஆண்டவர் வந்து பேசுகிறார். சாமுவேல் வந்து சின்ன பையனாக இருக்கிறாங்க, அன்னாளுக்கு குழந்தையே இல்லை. இப்போ ஆண்டவர் வந்து அன்னாளை நினைத்தருளுகிறார். அன்னாளுக்கு குழந்தை பிறகுது, முதல் குழந்தை சாமுவேல் வந்து பிறகுறார். சாமுவேல் வந்து பிறந்தவொடனே ஏலிக்கிட்ட பால்குடி மறந்தோடனே என்ன பண்ணுறாரு, ஏலிக்கிட்ட கொண்டு வந்து விட்டுறாங்க. ஸோ தேவாலயத்தில் சாமுவேல் வந்து படுத்திருக்கும் பொழுது ஆண்டவர் சாமுவேலே சாமுவேலேன்னு என்ன பண்ணுறாரு, கூப்பிடுகிறார். ஹல்லேலூயா. ஸோ அந்த ஆண்டவருடைய வார்த்தையை சாமுவேல் வந்து என்ன பண்ணுறாரு, கேட்க, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் அப்படி சொல்கிறாரு. ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் சொல்கிறத நம்ம கேட்கிறவர்களாக இருக்கணும். இதை வந்து நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு, ஆண்டவரே நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத நான் கேட்கிறவனாக இருக்கணும். இதை வந்து நான் உம்மிடத்தில் கேட்குறேன், இதை எனக்கு தாங்க அப்படி சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். 1 ராஜாக்கள் 22வது அதிகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்தில் யோசபாத் ராஜா இஸ்ரவேல் ராஜாவோட சேர்ந்து ஒரு தேசத்தை வந்து என்ன பண்ணலாம், பிடிச்சிடலாம் அப்படி சொல்லி நினைக்கிறாங்க. அப்போ வந்து ஆகாப் ராஜா, இஸ்ரவேல் ராஜா ஆகாப் ராஜா, யூதா ராஜா, யோசபாத் ராஜா, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு தேசத்தை வந்து பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போ வந்து தீர்க்கதரிசிகள்கிட்ட கேட்போம், நம்ம போகலாமா வேணாமான்னு சொல்லி தீர்க்கதரிசிகள்கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அப்போ 400 தீர்க்கதரிசிகள் சேர்ந்து நீங்கள் போகலாம் அப்படின்னு வந்து என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஆனால் யோசபாத் ராஜா சொல்கிறாரு, இவர்களை தவிர வேற யாரும் தீர்க்கதரிசிகள் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, மிகாயா வந்து இருக்கிறாரு, மிகாயாட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லி. ஸோ மிகாயா தான் உண்மையான ஆண்டவருடைய தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசிட்ட வந்து கேட்குறாங்க, அவர் வந்து நீங்கள் போனால் இறந்து போயிடுவீங்க, இந்த காரியம் உங்களுக்கு வாய்க்காது அப்படின்னு வந்து சொல்ல. ஆனால் அவங்க அதை மீறி வந்து என்ன பண்ணாங்க, போனாங்க. ஆகாப் ராஜா இறந்து போயிட்டாங்க. ஸோ அப்போ ஆண்டவருடைய வார்த்தை வருது, அதை கேட்குறாங்க, ஆனால் மீறி என்ன பண்ணுறாங்க, கீழ்ப்படியாமல் மீறி செயல்படும் பொழுது அங்கே ஒரு டெத்து நடக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும், ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை கேட்கணும் ஆண்டவரேன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கறது பெருசு இல்லை, அந்த வார்த்தையின்படி நடக்கவும் செய்யணும். ஹல்லேலூயா. இங்கே ஆகாப் ராஜாவுக்கு வார்த்தை வந்துருச்சு, தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு, நீங்கள் போனால் இறந்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் அதை மீறி அது கீழ்ப்படியாமல் போகிற பொழுது அங்கே அவர் மரணம் அடைகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ வார்த்தை வரும், அதுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா, அது ரொம்ப முக்கியம். ஆண்டவரே நமக்கு கீழ்ப்படுகிறத அந்த வரத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, கீழ்ப்படுகிற வரத்தை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நம்முடைய வார்த்தையை கேட்கிற வரம் வேண்டும், அதற்கு கீழ்ப்படுகிற வரம் வேண்டும் அப்படி சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கிறவர்களாக நம்ம இருக்கணும். அந்த கேட்டுக்கொள்வது எதுவோ அது நம்மளுக்கு செய்யப்படும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யோசுவாவும் அதே மாதிரி தான் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை வந்து கேட்குறார். யோசுவா 5ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வந்து பார்த்தீங்கன்னா, யோசுவா 5ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களில் அங்கே எர்னோன் களத்தில் வந்து யோசுவா வந்து இருக்கிறாரு. அங்கே வந்து எரிகோவின் வெளியிலேருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நிற்கிறாரு. அவர் வந்து உருவின பட்டயம் அவர் கையில் இருக்கிறது. யோசுவா அவரிடத்துல போய், நீர் எங்களை சேர்ந்தவரா இல்லை சத்துருக்களை சேர்ந்தவரா? இப்போ எரிகோ பட்டணத்தை பிடிச்சி கானான் தேசத்துக்குள்ளே அவங்க போகணும். ஸோ அந்த சூழ்நிலையில் இருக்கும் பொழுது இப்போ ஒருத்தர் உருவின பட்டயத்தோடு ஒருத்தர் நிற்கிறார். அப்போ யோசுவா பார்த்து கேட்குறாரு, நீங்கள் எங்களை சேர்ந்தவரா இல்லை எதிரிகளை சேர்ந்தவரான்னு கேட்குறாரு. 14ஆம் வசனத்தில் அதற்கு அவர் வந்து சொல்கிறாரு, அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாக இப்பொழுது வந்தேன் அப்படி சொல்கிறாரு. அப்பொழுது யோசுவா தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியேனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். ஹல்லேலூயா. என்ன கேட்குறான், நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, என்கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறீங்க, அதை சொல்லுங்க அப்படி சொல்லி கேட்குறான். ஹல்லேலூயா. நம்ம டெய்லி ஆண்டவர்கிட்ட வந்து
இதை கேட்கிறவர்களாக இருக்கணும். ஆண்டவரே என்ன சொல்ல விரும்புகிறீங்க, இன்னைக்கு எனக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்ன பண்ணலாம். என் ஆண்டவர் தமது அடியனுக்கு சொல்லுகிறது என்ன ஆண்டவரே சொல்கிறீங்க என்னை பார்த்து அப்படி சொல்லி கேட்கிறவர்களாக இருக்கணும். அதுக்கு அடுத்த அதிகாரத்தில் தான் நீ எரிகோ கோட்டையை வந்து என்ன பண்ணணும், பிடிக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து 6 நாள் சுற்றி வரணும், 7ஆவது நாள் எக்காலம் ஊதணும், எரிகோ கோட்டை விழுகிறது, அந்த சம்பவத்தை பார்க்குறோம். ஸோ அதுக்கு முன்னாலே யோசுவா வந்து என்ன பண்ணுறாரு, நீங்கள் எனக்கு என்ன சொல்கிறீங்க ஆண்டவரேன்னு கேட்டார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் வந்து நீ எரிகோ கோட்டையை பிடிப்பேன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அடுத்த அதிகாரத்தில் எரிகோ கோட்டையை பிடிக்கிறார். ஸோ ஆண்டவர் சொல்கிறதை கேட்கிறவர்களாக நம்ம வந்து இருக்கணும். அந்த வரத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை கேட்கிற வரம், அதற்கு கீழ்ப்படுகிற வரத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே அப்படி சொல்லி கேட்கிறவர்களாக நம்ம வந்து இருக்கணும். அதே மாதிரி 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் நம்மளுக்கு தெரிந்த அதிகாரம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, தாவீது வந்து சிக்லாக்கில் இருக்கிறாரு. அப்போ சிக்லாக்கில் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க தாவீதோட மனைவி, அவங்க படை வீரர்களோட மனைவிமார், அவங்களுடைய உடைமைகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ அப்போ வந்து தாவீது ரொம்ப சோர்வாக இருக்கிறாரு. அப்போ தாவீதை வந்து ஆண்டவரை நோக்கி பார்க்குறாரு. ஆண்டவரே நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இப்போ நான் அந்த தண்டை பின்தொடரலாமா வேண்டாமா அப்படி சொல்லி என்ன பண்ணுறாரு, ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. உங்களுடைய வார்த்தை எனக்கு வேணும் அப்படி சொல்லி கேட்குறாரு. நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன பண்ணுறேன், நான் போய் அவங்கள பின்தொடர்றேன், அந்த எனக்கு நிச்சயமாக நீங்கள் வெற்றி தருவீங்க அப்படி சொல்லி என்ன பண்ணுறாரு, அவர் வந்து கேட்குறாரு. அப்போ வந்து ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நீ அதை வந்து என்ன பண்ணு, பின்தொடர், நீ வந்து சகலத்தையும் என்ன பண்ணுவாய், திருப்பிக் கொள்வாய், திரும்ப உனக்கு எல்லாத்தையும் நான் தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அந்த வார்த்தை வருகிறதுக்கு தான் அவர் வெயிட் பண்ணார். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர்கிட்ட வந்து வார்த்தை வரணும், ஆண்டவர்கிட்ட வந்து ஒரு வார்த்தை வரணும் அப்படி சொல்லி நம்ம வந்து வெயிட் பண்ணுகிறவர்களாம். அந்த வார்த்தை வரணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே இன்றைக்கி எனக்கு என்ன வார்த்தை சொல்ல விரும்புகிறீங்க, ஹல்லேலூயா, என்ன சொல்ல விரும்புகிறீங்க அதை சொல்லுங்கள் ஆண்டவரே, அதுக்கு நான் கீழ்ப்படி ஆயத்தமாக இருக்கேன். இப்போ ஒரு தாவீது ராஜா அந்த வார்த்தை வந்துச்சு, நீ வந்து பின்தொடர் அப்படின்னு அந்த வார்த்தை வந்துருச்சு. அவர் போனார், வெற்றி பெற்றார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். ஸோ அதே மாதிரி தான் நம்ம இருக்கணும். அதே மாதிரி அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிந்த சம்பவம் தான். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் சவுலை வந்து ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, சந்திக்கிறார். ஆண்டவர் வந்து சவுலை சந்திக்கிறார், கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துறதுக்குன்னு என்ன பண்ணுறாரு, போகிறாரு. அந்த நேரத்தில் சவுலை ஆண்டவர் வந்து சந்திக்கிறாரு. சந்தித்த உடனே கீழே விழுந்து, குதிரையிலேருந்து கீழே விழுந்து கிடக்கிறாரு. சவுல் வந்து என்ன சொல்கிறாரு, ஆண்டவரே வாட் யூ வாண்ட் மீ டு டூ, ஹல்லேலூயா, எனக்கு நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறீர். எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை, ஹல்லேலூயா. எடுங்க அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6ஆவது வசனத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் 9:6, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தைக்காக வெயிட் பண்ணுறான். நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று கேட்டான். என்ன ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன கேட்குறோம், ஆண்டவர் நம்ம என்ன செய்ய சொல்கிறார், அந்த வார்த்தைக்காக வெயிட் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் ஆண்டவரும் சொன்ன அனனியா கிட்ட போ அப்படி சொல்கிறாரு. அங்கே கண்ணெல்லாம் வந்து என்ன பண்ணுது, குணமாகுது. அதுக்கப்புறம் பர்னபா வந்து சீசர்கள்ட்ட கூட்டிகிட்டு போகிறார். சீசர்கள் அவருக்கு ஏரியா பிரித்து கொடுக்குறாங்க, ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஹல்லேலூயா. ஸோ அப்போ எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு காரியம். அவர் முதல்ல எண்ணத்தை கேட்டார், அதுதான் ரொம்ப முக்கியம். நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் ஆண்டவரே, நான் உமக்கு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் அப்படின்ற வார்த்தை அவருடைய வாயிலிருந்து வந்துச்சு. அவர் சொன்னார், அந்த வார்த்தையின்படி அவர் வந்து கீழ்ப்படிந்ததை நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. எந்த காரியத்தை நம்ம வந்து என்ன பண்ணணும், அனுதினமும் நம்ம வந்து ஆண்டவரே இன்னைக்கு என்ன வார்த்தை, நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அதை எனக்கு சொல்லுங்கள், அதுக்கு நான் கீழ்ப்படியணும் அப்படி சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குறவர்களாக நம்ம வந்து அதை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஹல்லேலூயா. சோதரன், நீங்கள் வார்த்தையை தாங்க ஆண்டவரேன்னு கேட்கிறவர்களாக இருக்கணும். அதுதான் 2வது காரியம். ஒவ்வொரு நாளும் வார்த்தை வந்துச்சுன்னா அந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால தான் நம்ம டெய்லி பைபிள் வேர்ஸ்லாம் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து போடுறோம். நம்ம பைபிள் வேர்ஸ் போடுறோம். நீங்களும் பர்சனலாக பைபிள் ரீட் பண்ணி ஒரு வாக்குத்தத்த வசனத்தை என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். நிச்சயமாக ஒரு அதிகாரத்தை நீங்கள் வந்து வாசிக்கும் போது அதில் ஒரு வசனம் உங்களை வந்து டச் பண்ணும். அந்த வசனம் உங்களுக்கு அந்த நாள் ஃபுல்லாக அந்த வசனத்தை கொண்டு என்ன பண்ணலாம், நீங்கள் வாழலாம். அந்த வசனம் உங்களோட கூட பேசும், அந்த வசனம் உங்களை நடத்தும் நிச்சயமாக. ஹல்லேலூயா. ஸோ அதுதான் நம்ம வந்து டெய்லி எல்லாரும் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த வாக்குத்தத்த வசனங்கள் எல்லாம் ஒவ்வொரு சபையிலையும் வந்து போடுவாங்க. ஒவ்வொரு மினிஸ்ட்ரிஸ் எல்லாத்துலேயும் இருந்து இந்த வாக்குத்தத்த வசனம் போடுறதுக்கு வந்து என்னென்னா இதுதான் காரணம். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம். காலையில் வருகிற அந்த வார்த்தை, தேவ வார்த்தை, அதை கேட்கிறவர்களாக இருக்கணும், அது கீழ்ப்படுகிறவர்களாக நம்ம வந்து இருக்கணும். ஹல்லேலூயா. ஸோ 3வது காரியம், எப்படி நம்ம குழந்தைய வளர்க்குறது எப்படி சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஹல்லேலூயா. நம்மளுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க,
அதை சில பேர் கேட்டாங்க. அல்லேலூயா. அதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். நியாயாதிபதிகள் 13வது அதிகாரத்தில் 8, 12 வசனங்களை வந்து பாருங்கள். அப்போ தான் சிம்சோன் வந்து என்ன பண்ணுறாரு, பிறக்கிறாரு. அப்போ மனோவா தான் சிம்சோனோட தகப்பன். மனோவா வந்து என்ன பண்ணுறாரு, ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, நான் அந்த பையனை எப்படி வளர்க்கணும்? நீங்கள் கொடுத்த பையன் அவங்களுக்கு குழந்தையே இல்லாமல் இருந்துச்சு. ஆண்டவர் வந்து குழந்தை கொடுக்குறாரு. அப்போ வந்து இந்த பையனை நாங்கள் எப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர். ஸோ குழந்தைய வளர்க்குறது நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, வளர்க்கக்கூடாது. ஸோ நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்பட சொல்லப்பட்டிருக்கு. குழந்தை வளர்க்குறது எப்படி ஆண்டவரேன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அல்லேலூயா. கேட்டு ஆண்டவர் சொல்லுகிறபடி நம்ம குழந்தைய வளர்க்குறவர்களாக நம்ம வந்து இருக்கணும். நியாயாதிபதிகள் 13 8வது வசனம் பாருங்கள். 8வது வசனம் வாசிங்க. கர்த்தரை நோக்கி, ஆமாம், நீங்கள் எங்களுக்கு டீச் பண்ணுங்க ஆண்டவரே அப்படி சொல்கிறாரு. அல்லேலூயா. இந்த பிறக்க போகிற குழந்தைக்காக நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் என்ன செய்யணும், அதை எங்களுக்கு டீச் பண்ணுங்க. 12வது வசனத்தில் பாருங்கள். அப்பொழுது மனோவா, பிறக்கிறதுக்கு முன்னால் அது வந்து அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் பிறந்ததுக்கப்புறம் அதை எப்படி வளர்க்கணும், அதை எப்படி நடத்த வேண்டும். அல்லேலூயா. ஸோ இதை நம்ம கேட்குறவர்களாக இருக்கிறோமா? நம்ம குழந்தைகளை வளர்க்கிறது, நம்ம குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், எப்படி நடத்தணும் அப்படிங்கிறத ஆண்டவர்கிட்ட வந்து என்ன பண்ணணும், கண்டிப்பாக கேட்டு பெற்றுக்கொள்ளணும். எதையோ கேட்குறதெல்லாம் விட்டுட்டு இதை கேட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் அந்த தியானம். அல்லேலூயா. ஞானத்தை கேட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஞானம் ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னா அதை விட பெரிய காரியம் ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் வந்து 2வது ஆண்டுடைய வார்த்தையை கேட்குறவர்களாக இருக்கணும். ஆண்டவரே, இன்றைக்கி எனக்கு ஒரு வார்த்தையை தாங்க ஆண்டவரே, அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறவனாகவும் இருக்கணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். 2வது காரியம். 3வது காரியம், எனக்கு கொடுத்த பிள்ளைகளை நான் எப்படி வளர்க்கணும், எப்படி நடத்தணும், எந்த வழியில் நடத்தணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறவர்களாக இருக்கணும். அது எப்படி நடத்தணும், எப்படி வளர்க்கணும் அப்படின்னா லூக்கா 2ஆம் அதிகாரம் 52 இயேசு கிறிஸ்து எப்படி வளர்ந்தார் அப்படிங்கிறதுல நம்ம வந்து அப்படி தான் நம்மளும் பிள்ளைகளை வளர்க்கணும். லூக்கா 2:52 இயேசு கிறிஸ்து எப்படி வளர்ந்தார், அதன்படியே நம்மளும் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துக்கு முதலாவது ஞானத்தோடு வளர்த்தாங்க. அவர் ஞானத்தில் என்ன பண்ணுறாரு, வளர்றாரு. அதுக்கப்புறம் வளர்த்தி எப்படி சொல்லப்படுற, வளர்த்தினா ஃபிசிக்கல் அந்த ஹைட்டு, வெயிட்டு, அந்த ஸ்ட்ரென்த்து அதெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு வேணும் அப்படி சொல்லி அதுலேயும் என்ன பண்ணுறாரு, ஃபிசிக்கலாக அவர் வளர்கிறாரு. அதுக்கப்புறம் தேவ கிருபை, ஃபேவர், இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஃபேவர் வித் காட் அண்டு மென் அப்படி சொல்லப்பட்டிருக்கும். அல்லேலூயா. தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும், ஆண்டவருடைய கண்கள்லேயும் தயவு கிடைக்கணும், மனுஷருடைய கண்கள்லேயும் தயவு கிடைக்கணும். அந்த மாதிரி பிள்ளைகளை வந்து என்ன பண்ணணும், வளர்க்கணும். நம்ம பிள்ளைகள் வந்து ஆண்டவர்கிட்டையும் கிருபையை பெற்றுக்கொள்ளணும், மனுஷர் கண்கள்லையும் அவங்களுக்கு தயவு கிடைக்கும். நம்ம பிள்ளைகளை பார்க்கிறவர்கள் அவங்க வந்து நல்லா பார்க்கணும், நல்ல பிள்ளை அப்படி சொல்லி என்ன பண்ணணும், அந்த மாதிரி மனுஷர் கண்களில் தயவு கிடைக்கிற மாதிரி நம்ம பிள்ளைகளை நம்ம வளர்க்கணும். சில பிள்ளைகள்லாம் பார்த்தா நம்மளுக்கு கோபம் வரும், அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க ட்ரெஸ் கோடு, அவங்களோட ஆட்டிடியூடு இப்படிலாம் பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அவன் பார்த்தா என்ன பண்ணுவோம், சில பிள்ளைகளை பார்த்தா கோவம் வர்ற மாதிரி இருக்கும், சில பிள்ளைங்களை பார்த்தா என்ன இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அது மாதிரி நம்ம வளர்த்துறக்கூடாது. அல்லேலூயா. மனுஷர் கண்களில் நம்மளோட பிள்ளைக்கு தயவு கிடைக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி வளர்க்குறது, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஆடைகள், அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்டிடியூடு, பிஹேவியர், கேரக்டர் எல்லாத்தையும் உள்ளே புகுத்தி நம்ம வந்து வளர்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக மனுஷர் கண்களில் தயவு கிடைக்கும். அருமையான பிள்ளை, நல்ல பிள்ளை அப்படின்னு வந்து என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. அவன் பாட்டில் ஓவர் ஆட்டிடியூடில் நீ வந்து எதிர்த்து தான் பேசணும், எவன் என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசு, எவன் என்ன சொன்னாலும் அப்படி பேசு இப்படி பேசு, ஆட்டிடியூடு காமி அப்படின்னா மனுஷர் கண்களில் நிச்சயமாக வந்து என்ன பண்ணாது, தயவு கிடைக்காது. இஷ்டத்துக்கு ஆடையை உடுத்திக்க, எப்படி வேணாலும் எல்லாம் மீடியாவிலலாம் பாரு, எல்லாம் சோசியல் மீடியாவில் இஷ்டத்துக்கு ஆடையை உடுத்திக்கன்னா மனுஷர் கண்களில் நிச்சயமாக தயவு கிடைக்காது. அல்லேலூயா. ஸோ கர்த்தருக்கு பயந்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நான் எப்படி வளர்க்கணும், யார் அருமையாக கேட்டிருக்கா மனோவா, நான் எப்படி வளர்க்கணும், எப்படி நடத்தணும் அப்படி சொல்லி என்ன பண்ணுறாரு கேட்க. இந்த 2 கேள்வியை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். எப்படி என் பிள்ளைகளை வளர்க்கணும், எப்படி என் பிள்ளைகளை நடத்தணும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டோன்னா ஆண்டவர் நமக்கு சொல்லி தருவார். இயேசு கிறிஸ்து வளர்ந்த மாதிரியே நம்மளுடைய பிள்ளைகளும் வளரணும். அல்லேலூயா. ஞானத்தில் வளரணும், வளத்தில் வளரணும், தேவ கிருபையில் வளரணும், மனுஷர் தயவுலையும் வளரணும். அல்லேலூயா. இப்படி நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்தாங்கன்னா
நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருப்பாங்க. அவருடைய ஃப்யூச்சர் ரொம்ப நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. இப்படி நம்ம நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கணும் ஆண்டவரே அப்படி சொல்லி ஆண்டவர்கிட்ட அந்த ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொண்டு அதன்படி நம்ம வந்து நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்போம். 4வது காரியம், ask God to have zeal for God. ஹல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு பக்தி வைராக்கியத்தை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். பக்தி வைராக்கியமோ ரொம்ப முக்கியமானது. ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 45வது வசனத்தை எல்லாத்துக்கும் தெரியும். 1 சாமுவேல் 17நாலே தாவீது கோலியாத்து சம்பவம். 1 சாமுவேல் 17:45 வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இருந்த அந்த பக்தி வைராக்கியத்தை பாருங்கள். ஸோ பக்தி வைராக்கியத்தை பாருங்கள். நானும் நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமத்தில் எவ்வளோ அடமொழி போட்டு சொல்கிறாரு. கர்த்தருடைய நாமத்தில் வர்றேன் அப்படின்னு ஈஸியாக நம்ம பண்ணிடலாம், சொல்லிடலாம். ஆனால் எவ்வளோ அடமொழி. இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில். அவர் அங்கே வரல, ஹிஸ்ட்ரியே தோண்டி எடுத்துட்டார். ஹிஸ்ட்ரியை தோண்டி எடுத்து சொல்கிறார், இஸ்ரவேலின் அப்படி சொல்கிறாரு, இராணுவங்களின் சேனைகளின் கர்த்தரின் நாமத்தில் வருகிறார். அப்படின்னா ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்று. அந்த வார்த்தையை கேட்டோன்னே அவனுக்கு அவனோட கான்ஃபிடென்ட் எல்லாமே போயிருக்கும். ஏன்னா அவர் சொன்ன விதம் அப்படி, இஸ்ரவேலின் இராணுவங்களின் சேனைகளின் அப்படிங்கிறப்போ ஸோ இப்படிப்பட்ட தெய்வத்தின் நாமத்திலே வர்ற அப்படி அந்த இந்த வார்த்தையை அவன் கேட்டோன்னே பாதி உயிர் போயிருக்கும். அதுக்கப்புறம் என்ன, சும்மா தான் அந்த கல்லை விட்டு அவர் கொண்டார். ஹல்லேலூயா. ஸோ அப்போ அந்த பக்தி வைராக்கியத்தில் அவர் சொன்ன அந்த வார்த்தை, இந்த பக்தி வைராக்கியம் நமக்கும் இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரை வந்து எந்த காலத்துலையும் நம்ம வந்து விட்டு கொடுக்கக்கூடாது. யாராவது ஆண்டவரை பற்றி நிந்திக்கிறாங்க, ஒரு மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா அந்த பக்தி வைராக்கியம் நமக்கு வரணும். ஹல்லேலூயா. நம்முடைய ஃபெய்த்தை டிஃபெண்ட் பண்ண தெரியணும், நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள தெரியணும். ஆமாங்க அப்படி தாங்கன்னு என்ன பண்ணிடக்கூடாது, அவங்க சைடே கோல் போட்டுறக்கூடாது. நம்ம ஆண்டவரை பற்றி தவறாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, கிறிஸ்டியானிட்டியை பற்றி தப்பாக பேசுகிறாங்கன்னா ஆமாங்க அப்படி தாங்க இருக்குது, கிறிஸ்டியானிட்டிலையும் அப்படி தாங்க இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சைடே பேசிகிட்டு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஸோ அப்படி போயிடக்கூடாது. இந்த பக்தி வைராக்கியம், தாவீதுக்கு இருந்த பக்தி வைராக்கியம். நீ நிந்தித்த, நீ தப்பாக பேசிக்கிட்டு இருக்கிற அந்த தேவனுடைய நாமத்தில் நான் சொல்கிறேன், இதுதான் சரி, இதுதான் உண்மை அப்படி சொல்லி நம்ம பேசுகிறவர்களாக இருக்கணும். அப்புறம் இதே தாவீது வந்து அந்த பக்தி வைராக்கியத்தில், இந்த பக்தி வைராக்கியத்தில் தான் ஆண்டவருக்குன்னு ஆலயத்தை கட்டவும் ஆசைப்பட்டார். ஆண்டவருக்குன்னு ஆலயத்தை, ஏன்னா இவருக்கு வந்து வீடு இருக்குது, ஆண்டவருக்கு ஆலயம் இல்லை. அப்படிங்கிறப்போ அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. எனக்கு வீடு இருக்குது, ஆனால் உங்களுக்கு ஆண்டவரே நீங்கள் வாசம் பண்ணுகிறதுக்கு ஒரு ஆலயம் வேணும் அப்படி சொல்லி அவர் படுறப்போ அவர் வந்து நீ நிறையா என்ன பண்ணிட்ட, ரத்தம், உன்னுடைய கைகள் நிறையா ரத்தம் சிந்திருக்கு, அதனால் உன்னுடைய மகன் செய்வான் அப்படி சொன்னேன். ஆனால் அந்த பக்தி வைராக்கியத்தை வந்து பாராட்டி ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் எல்லாம் சேர்த்து வை, அதெல்லாம் யூஸ் பண்ணி உன்னுடைய பையன் வந்து என்ன பண்ணுவான், ஆலயத்தை வந்து கட்டுவான்னு சொல்லிடுறாரு. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் எல்லாம் தாவீது சேர்த்து வச்சிடறாரு அவருடைய வாழ்நாளில். அதை எடுத்து பில்டிங் கட்டுறது தான் சாலமோன் பண்ணார், தேவாலயத்தை கட்டினார். ஸோ அப்போ எவ்வளோ பக்தி வைராக்கியம் ஆண்டவர் மேலே இருந்தால் இதெல்லாம் ஆண்டவர் செய்வார். முதல்ல அவருடைய வாழ்க்கை ஃபஸ்ட்டு நம்ம வந்து அவர் வெளியே வர்றதுக்கே காரணம் வந்து அந்த பக்தி வைராக்கியம் தான். ஹல்லேலூயா. ஸோ அது வெளியில் வருது, அவரை வந்து தெரியுது, இதுதான் தாவீது அப்படின்னு ஜனங்களுக்கு தெரியுது. தாவீது கொன்றது, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 பாட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பக்தி வைராக்கியத்தில் அவர் பல காரியங்களை வந்து செய்கிறாரு, ஆண்டவருக்குன்னு நிற்கிறாரு, தேவாலயத்தையும் கட்ட நடிக்கிறார். அதுக்கப்புறம் சங்கீதம் 69:9 வந்து பாருங்கள், சங்கீதம் 69 உங்களுடைய ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது அப்படி சொல்கிறாரு. ஹல்லேலூயா. zeal for your house consumes me அப்படின்னு சொல்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். உங்களுடைய ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை, உங்களுடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. ஸோ ஆண்டோடைய ஆலயத்தின் மேலே உள்ள அந்த வைராக்கியம். ஹல்லேலூயா. ஸோ நம்ம ஆண்டோடைய வீட்டை குறித்து வைராக்கியமாக இருக்கிறோமா? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கண்டிப்பாக ஆராதனைக்கு வந்துடணும், வைராக்கியம் இருக்கணும். எதுக்கோ நம்ம வந்து வைராக்கியமாக இருப்போம், இதை செய்யணும், அதை பண்ணிடணும் அப்படின்னு வைராக்கியமாக இருப்போம். கர்த்தருடைய ஆராதனைக்கும் அந்த வைராக்கியம் இருக்கணும். கர்த்தருடைய அவங்க எக்ஸாம் எழுதுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, வந்திருக்கிறாங்க, இங்கே வந்துடுறாங்க. அப்படி தான் 2 வாரத்துக்கு முன்னாலேயும் இன்னொரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறதுக்கு அவங்க பொண்ணு வந்துச்சு. அப்போ அவங்க அந்த அப்பா வந்து என்ன பண்ணிட்டாங்க, எங்கள் சர்ச்சுக்கு வந்தாங்க.
அப்போ அந்த வைராக்கியத்தை பாருங்கள். அல்லேலூயா. கர்த்தர் அந்த வைராக்கியத்தை பார்க்கிறார். ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கணும் அப்படி சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. அந்த வைராக்கியத்தை ஆண்டவர் பார்த்தா கண்டிப்பாக அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. ஸோ அந்த உங்களுடைய வைராக்கியத்தெல்லாம் ஆண்டவர் பார்க்குறார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க நிச்சயமாக. ஸோ இதுதான் தாவீது சொல்ல, உங்களுடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது அப்படி சொல்கிறார். ஸோ அந்த வைராக்கியம் நமக்கு இருக்கு. இந்த வைராக்கியத்தை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு கேட்கணும். அந்த வைராக்கியம் குறைஞ்சி போயிடுச்சுன்னா, அந்த பக்தி வைராக்கியம் குறைஞ்சி போயிடுச்சுன்னா ஆண்டவர்கிட்ட வந்து என்ன பண்ணணும், எனக்கு இந்த பக்தி வைராக்கியத்தை தாங்க ஆண்டவரே அப்படி சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் அந்த பக்தி வைராக்கியத்தை கொடுப்பாரு. என்னாகமம் 25வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்கு. என்னாகமம் 25வது அதிகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 23வது அதிகாரம் 22, 23 வந்து பீலேயாம் சம்பவம். 25வது அதிகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மோவாபிய ஸ்திரீகளோட இஸ்ரவேல் ஜனங்கள் கலந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வேசித்தனம்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 25வது அதிகாரத்தில் ஆண்டவர் வந்து இந்த வேசித்தனத்தை ரொம்ப வெறுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வேசித்தனம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஆண்டவர் ரொம்ப கண்ணு கருத்துமாக இருப்பார். அது மிகப்பெரிய பாவம். ஆனால் அதை வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் செஞ்சுருவாங்க. அப்போ ஃபினேகாஸ் வந்து ஒருத்தவங்க வந்து அவங்களுடைய வீட்டில் வேசித்தனம் செய்து கொண்டிருக்கும் போதே ஆண்டவர் மோசேட்ட வந்து சொல்லுவார், யாரெல்லாம் வேசித்தனம் செய்கிறாங்களோ அவங்களெல்லாம் கொண்டு போடுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லிடுவார். ஏன்னா ஆண்டவருக்கு பிடிக்காத மிகப்பெரிய ஒரு பாவம் வந்து என்னென்னா வேசித்தனம். ஏன்னா துரோகம் பண்ணுறது. அந்த வேசித்தனத்துக்கு வந்து எதை வந்து அந்த வேசித்தனத்தோட கம்பேர் பண்ணுவார் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னை விட்டு பிரிகிறதுக்கு கம்பேர் பண்ணுவார். இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னை விட்டு பிரிந்து வேறு தெய்வங்களை வழிபட்டால் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு அர்த்தம், வேசித்தனம் பண்ணுறாங்கன்னு. மனைவியை விட்டுட்டு வேற ஒரு பெண்ணோட இருந்தாங்க அப்படின்னா அது என்னது, வேசித்தனம் பண்ணுறது. ஸோ எதுக்கு எதை கம்பேர் பண்ணுறாரு பாருங்கள். அப்போ வேசித்தனம் அப்படிங்கிறது மிகப்பெரிய பாவம். மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடாது, ஆண்டவருக்கு துரோகம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா நம்ம உருவாக்கின தெய்வம், நம்ம வழி நடத்தி வந்த தெய்வம், அவரை விட்டுட்டு அந்நிய தெய்வத்தை நாடி பின்பற்றுகிறது அது மிகப்பெரிய பாவம். அதை வந்து செய்யக்கூடாது. ஸோ அதனால தான் வேசித்தனம் பண்ணுற மோசேட்ட சொல்லுவார், வேசித்தனம் பண்ண கொண்டு போடுங்க அப்படின்னு. அப்போ ஃபினேகாஸ் வந்து பார்ப்பான், ஒருத்தவங்க அவன் வீட்டில் வேசித்தனம் பண்ணுறது, ஈட்டி எடுத்துகிட்டு வந்து ஒரே குத்து இவர் மேலேயும் அந்த பொண்ணு மேலேயும் வந்து தரையில் போய் குத்திடும் அந்த ஈட்டி. ஸோ அப்போ எவ்வளோ பக்தி வைராக்கியம் இருந்தால் ஆண்டவருக்குன்னு நிற்கணும், ஆண்டவர் சொன்னதை செய்யணும்னு அந்த பக்தி வைராக்கியத்தில் ஃபினேகாஸ் வந்து என்ன பண்ணுறா, அதை செய்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அந்த மாதிரி ஒரு பக்தி வைராக்கியம் நமக்கும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஸோ நம்ம கர்மேல் பர்வதத்துக்கு நேராக வந்தோம் அப்படின்னா 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எலியாவோட பக்தி வைராக்கியத்தை அங்கே வந்து பார்க்குறோம். பாகால் தெய்வம்னா பாகாலை வழிபடுங்க, கர்த்தர் தெய்வம்னா கர்த்தரை வழிபடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்னென்னமோ செய்கிறாங்க. ஆனால் எலியாவோட பக்தி வைராக்கியம் அங்கே ஜெயிக்குது. அல்லேலூயா. எலியா கர்த்தருக்குன்னு நின்னார். அவ்வளோ பேர் நிற்கிறாங்க, பாகாலை வழிபடுகிறவர்கள் அவ்வளோ பேர் நிற்கிறாங்க, என்னென்னமோ மந்திரங்களெல்லாம் ஓதுறாங்க, என்னென்னமோ செய்கிறாங்க. ஆனால் அவர்கள் எல்லாத்துக்கும் மத்தியில் ஒரே ஆளாக நின்று நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க அப்படின்னு அந்த பாட்டு எழுதியிருக்கிறாங்கல்ல, நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன் அப்படி சொல்கிறார். அல்லேலூயா. ஒருத்தன் நான் நின்று பாகாலின் படையை எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு எழுதியிருக்கிறாங்க. அது அந்த வசனம் தான். ஒருவன் மாத்திரம்தான், எலியா மாத்திரம் நின்று பாகாலின் படையை எதிர்த்தார். அந்த பக்தி வைராக்கியம் அதுதான் ஆண்டவர் வந்து பார்க்கிறாரு. அதுக்கு தகுந்த ரிவார்டு கண்டிப்பாக உண்டு. அல்லேலூயா. சோதரா எலியாவே வந்து சொல்லியிருக்காரு. 1 ராஜாக்கள் 19:10 பாருங்களேன், நான் எவ்வளோ பக்தி வைராக்கியமாக இருந்தேன்னா எலியாவே சொல்கிறாரு. 1 ராஜாக்கள் 19:10 போதும். இப்போ எலியாவே சொல்கிறார், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன், அதனால தான் அந்த கர்மேல் பர்வதத்தில் என்ன பண்ணேன், இந்த காரியத்தை செய்ய முடிஞ்சது. அல்லேலூயா. ஸ்தோத்திர. கர்த்தருக்காக நின்னதுனால வெகு பக்தி வைராக்கியம், அந்த வெகு பக்தி வைராக்கியம் நமக்கும் வேண்டும். அல்லேலூயா. ரோமர் 12:11 பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, ஆவியில அனலாயிருங்க. ரோமர் 12:11 அசதியாயிராமல் ஜாக்கிரதையா இருங்கள், ஆவியில அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறாங்க. இதுதான் வந்து பக்தி வைராக்கியம். அல்லேலூயா. இதுதான் பக்தி வைராக்கியம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாக இருங்க. அதை வந்து இங்கிலீஷில் வந்து எப்படி எழுத டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா, நெவர் பி லேக்கிங் இன் ஜீல் அப்படி சொல்லப்படும். நெவர் பி லேக்கிங் இன் ஜீல், அந்த வைராக்கியத்தில் குறைஞ்சி போயிடாதீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்கே தமிழில் அசதியாயிராமல்
ஜாக்கிரதையாக இருங்க. ஆனால் இங்கிலீஷில் நெவர் பி லேக்கிங் இன் ஜீல், வைராக்கியத்தில் குறைஞ்சிடாதீங்க. ஆண்டவருக்குன்னு ஒரு வைராக்கியம் உங்களுக்கு இருக்கும், அந்த வைராக்கியத்தில் குறைவுபட்டு விடாதீங்க. அப்புறம் ஆவியில் அனலா, கீப் யுவர் ஸ்பிரிச்சுவல் ஃபர்வர் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. கீப் யுவர் ஸ்பிரிச்சுவல் ஃபர்வர், ஆவியில் அனலாக இருக்கணும். சர்வ் த லார்ட், ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஊழி. இதுதான் பக்தி வைராக்கியம், இது நம்மளுக்கு வேணும். இதை தாங்க ஆண்டவரேன்னு ஆண்டவர்கிட்ட வந்து என்ன பண்ணணும், கேட்கணும். பக்தி வைராக்கியத்தை எனக்கு தாங்க அப்படி சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்குறவங்கள. இதுதான் 4வது காரியம். 5வது காரியம், கடைசியாக ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும் அப்படின்னா, ஆண்டவரே உம்முடைய ஆவியினால் என்னை நிரப்புங்க அப்படி கேட்கணும். ஹல்லேலூயா, ஆவியினால் என்னை நிரப்புங்க. ஆண்டவரே எனக்கு வந்து ஆவிக்குரிய வரங்களை தாங்க, ஆவிக்குரிய கனிகளின்படி வாழ உதவி செய்யுங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸு, ஸ்பிரிச்சுவல் ஃப்ரூட்ஸு, ஹோலி ஸ்பிரிட், இன்ஃபில்லிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், இது எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இன்ஃபில்லிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், நம்ம ஆவியில் நிரப்பப்படுகிற அனுபவம் கண்டிப்பாக வேணும். ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் நம்மளுக்கு ஏதாச்சும் 1-2 வேணும். ஹல்லேலூயா, எல்லாத்துக்கும் விசுவாசம் இருக்கும். விசுவாசம் வந்து ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸில் ஒன்று. கண்டிப்பாக ஃபெய்த்து கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் இருக்கும். ஸோ அது கூட இன்னும் 1-2 வேணும். அது நம்ம வந்து பார்க்கலாம். மத்தேயு 7:7 ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறாரு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி. அந்த உலகத்தில் உள்ள தகப்பன்மாரெலாம் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவு அருளும்போது பரமபிதா அதை விட எவ்வளோ அதிகமாக அருளுவார். ஹல்லேலூயா, நல்ல ஈவு. அந்த ஈவு ஆண்டவர் பரமபிதா கொடுக்கிற நல்ல ஈவு வந்து ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா, அதை தான் மறைமுகமாக இயேசு கிறிஸ்து வந்து கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த வசனத்துக்கு பின்னால் படிச்சிங்கன்னா மத்தேயு 7வது அதிகாரத்துக்கு வாங்க. மத்தேயு 7 அந்த 7க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கேட்குறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவங்க அப்படியே வந்துட்டு, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா, அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா அப்படி சொல்லிட்டு, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவு கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது, அந்த ஆண்டவர் கொடுக்குற அந்த நன்மை, அந்த ஈவு, பரம ஈவு வந்து ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்துருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது நம்ம இந்த உலகத்தில் நல்ல ஞானமாக நடந்து கொள்ளலாம். மனுஷர் கண்களில் தயவு கிடைக்கும், தேவ கிருபை அதிகமாக கிடைக்கும். ஹல்லேலூயா, அதுக்கு தான் அந்த பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வரும்போது நம்மளுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு அப்போஸ்தலர் 1:8 சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் 1:8 ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து அப்படி சொல்லப்படுது. அப்போஸ்தலர் 1 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரை எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். பரிசுத்த ஆவியானவர், அந்த இன்ஃபில்லிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் நம்ம வந்து வி ஷுட் லாங் ஃபார் இட். ஹல்லேலூயா, வி ஷுட் ஆஸ்க் ஃபார் இட். அது நம்ம கேட்கிறவர்களாக இருக்கணும், அதை கேட்டு கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கண்டிப்பாக வாசம் செய்யணும், அவரை துக்கப்படுத்தாமல் இருக்கணும். ஹல்லேலூயா, ரொம்ப முக்கியம். ஆண்டவரே, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்துல உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்ன நடத்துங்க அப்படி சொல்லி கேட்கிறவர்களாக இருக்கணும். அடுத்து ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் தான் ஆவிக்குரிய வரங்கள் இருக்குது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7 பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய வரங்கள், அந்த வரங்கள்லாம் வேணும் ஆண்டவரேன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். 1 கொரிந்தியர் 12:7 பார்த்தீங்கன்னா, அவன ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கு. இந்த ஆவிக்குரிய வரங்கள்லாம் நமக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது அந்த ஆவிக்குரிய வரங்கள் நம்ம பெற்றிருந்தோம்னா அது அதன் மூலமாக மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, மற்றவர்களும் பயன்பெறுவாங்க. ஸோ அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கு. எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம், இது ஒரு கிஃப்ட்டு. எல்லாத்துக்கும் நல்லா வந்து என்ன பண்ணுவாங்க, டீச் பண்ணுறவங்களாக இருப்பாங்க, ஞானத்தை போதிக்கிறவர்களாக இருப்பாங்க, ப்ரீச் பண்ணுறவங்க, டீச் பண்ணுறவங்களாக இருப்பாங்க. அடுத்தது 2வது கிஃப்ட் வந்து வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனம். நல்லா அட்வைஸ் பண்ணுறவங்களா, கவுன்சிலிங் பண்ணுறவங்களா வந்து என்ன பண்ணுவாங்க, ஆவியினால அறிவை உணர்த்துறவங்களா இருப்பாங்க. 2வது கிஃப்ட். 3வது கிஃப்ட், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசம், ஃபெய்த்து வளரும். ஸோ அந்த ஒரு கிஃப்ட்டு, ஃபெய்த் அப்படிங்கிற கிஃப்ட், ஆவியின் வரத்தை கொடுக்குறாரு. அடுத்து வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரமும், ஹீலிங், அந்த ஹீலிங் மினிஸ்ட்ரிலாம் இப்போ நடத்துகிறாங்களே, ஸோ அது ஒரு வரம். அது எல்லாருக்கும் வந்து கிடைக்காது. ஸோ ஒரு சில பேருக்கு ஆண்டவர் வந்து கொடுத்துருப்பாரு, அந்த வரத்தை பயன்படுத்தி அவங்க அந்த ஊழியத்தை வந்து என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க. ஸோ குணமாக்கும் வரம். ஆனால் எல்லாரும் அதை வாஞ்சிக்கலாம். எனக்கு குணமாக்குற வரத்தை கொடுங்க ஆண்டவரே, நானும் யாருக்காக ஜெபம் பண்ணால் அவங்க குணமாகணும், அவங்க வியாதியிலேருந்து அவங்க குணமாகணும், அதை வந்து என்ன பண்ணணும், அந்த வரத்தை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளலாம், நிச்சயமாக தருவார். அடுத்து வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தி, மிராக்கிள்,
அவங்க ஜெபம் பண்ணால் மிராக்கிள் நடக்கும், அற்புதம் நடக்கும். அந்த மாதிரி ஒரு கிஃப்ட் ஆண்டவர் கொடுக்குறாரு. வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம், அவங்க வாயை திறந்தால் தீர்க்க தரிசன வார்த்தைகள் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு கிஃப்ட் ஆண்டவர் கொடுக்குறாரு. அடுத்தது ஆவிகளை பகுத்தறிதல், அதான் டிசர்னிங் ஸ்பிரிட்டு. அந்த டிசர்னிங் ஸ்பிரிட் ஆண்டவர் வந்து என்ன ஒரு கிஃப்டாக வந்து கொடுக்குறாரு. இது உண்மையிலே காட்ஸ் ஸ்பிரிட்டா இல்லை சேட்டன்ஸ் ஸ்பிரிட்டா அப்படி சொல்லி என்ன பண்ணலாம், நம்ம பகுத்தறிகிறவர்களாக அந்த பகுத்தறிகிற ஒரு வரத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. அடுத்து வந்து பற்பல பாஷைகளை பேசுகிற வரம், அந்நிய பாஷை பேசுகிறது ஒரு வரம். அந்த வரத்தையும் ஆண்டவர் வந்து கொடுக்குறார், அதையும் நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது அந்த பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிற ஒரு வரம். ஒருத்தவங்க அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருப்பாங்க, அது அவர் என்ன சொல்கிறாருன்னு டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க இவங்களோட நோன் லாங்குவேஜில். அல்லேலூயா, இவங்களுக்கு தெரிந்த லாங்குவேஜில் இந்த காங்கிரிகேஷன் என்ன லாங்குவேஜ் பேசுகிறாங்களோ அந்த லாங்குவேஜில் அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு. வியாக்கியானம் பண்ணுகிற வரம், இதெல்லாம் வரம். அல்லேலூயா. இந்த 9 வரங்கள் இருக்குது. ஆவியின் வரங்கள் 9, ஆவியின் கனிகளும் 9. ஆவியின் கனிகள் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 நம்ம எல்லாருக்கும் தெரியும். அல்லேலூயா. கலாத்தியர் 5, 22, 23 ஆவியின் கனியும் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இதெல்லாம் இந்த ஆவியின் கனிகள் இல்லாமல் ஆவியின் வரங்கள்லாம் கிரியை செய்யாது. அல்லேலூயா. வித்தவுட் த ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட் த கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட் வில் நாட் ஒர்க். புரியுதுங்களா? சாந்தமே இல்லை, இச்சையடக்கமே இல்லை, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமே இல்லை. ஆனால் அவர் ஹீலிங் மினிஸ்ட்ரி பண்ண முடியுமா? சாத்தியமே கிடையாது. அல்லேலூயா. ஸோ ஃப்ரூட்ஸ் ரொம்ப முக்கியம். ஃப்ரூட்ஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ஃப்ரூட்ஸ் இருந்தால் கிஃப்ட்ஸை நம்ம கேட்டு என்ன பண்ணலாம், பெற்றுக்கொள்ளலாம். ஆவியின் கனிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ஆவியின் கனிகள் எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அதன்படி நடக்க விரும்புகிறேன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லணும். அதே மாதிரி ஆவிக்குரிய வரங்களே எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு கேட்கலாம். இன்ஃபில்லிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்புங்க, என்னை அபிஷேகிங்க என்ன ஆண்டவர்கிட்ட இதெல்லாம் அந்த உலகத்தில் நம்ம வந்து இச்சை அடக்கத்தோடு வாழ்கிறதற்கு, சமாதானத்தோடு வாழ்கிறதற்கு, ஞானமாக வாழ்கிறதற்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். பரிசுத்த ஆவியானவர்னால் நிரப்பப்பட்டு வாழ்கிற ஒரு அனுபவம். இதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். 5 காரியம், முக்கியமான காரியம். அல்லேலூயா. இந்த 5 காரியத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கிறவர்களாக இருப்போம். முதலாவது சொன்னேன், ஞானத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளணும். 2வது ஆண்டவருடைய வார்த்தை, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எனக்கு நீங்கள் அந்த வார்த்தையை தாங்க ஆண்டவரே, ஒவ்வொரு நாளுக்குரிய அந்த வார்த்தைகளை ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக எனக்கு பிறந்த குழந்தைய நான் எப்படி வளர்க்கணும் ஆண்டவரே, எப்படி நடத்தணும் ஆண்டவரே, அதை சொல்லி தாங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அடுத்ததாக பக்தி வைராக்கியத்தை தாங்க ஆண்டவரே அப்படி சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அடுத்ததாக கடைசியாக பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே, ஆவிக்குரிய வரங்களை தாங்க, ஆவியின் கனிகள் அதை நான் பின்பற்றி நடக்கிறவனாக என்னை மாற்றுங்க ஆண்டவரேன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறார். இப்போ ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், நிச்சயமாக உங்களோடு கூட இடைப்பட்டிருப்பார் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. நல்ல ஒரு தியானம். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ யோவான் 15:7 நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். என்ன கேட்குறோம் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. தேவையானதை கேட்கணும், ரொம்ப அவசியமானது ஆண்டவர்கிட்ட கேட்கணும், தேவையில்லாததை கேட்கக்கூடாது. நம்ம இஷ்டத்துக்கு எதையாச்சும் ஒன்று கேட்டுட்டு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மற்ற காரியங்கள்லாம் இதுதான் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நம்ம கேட்டு பெற்றுக்கொண்டோம்னா மற்ற காரியங்கள்லாம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், மற்றதெல்லாம் தானாக வந்துடும். இதெல்லாம் ராஜ்யத்துக்கு ரொம்ப முக்கியமானது. ஞானம், பக்தி, வைராக்கியம், குழந்தைகளை வளர்க்கிறது, அடுத்த ஜென்ரேஷனையோ துதிக்கிற ஜென்ரேஷனாக வளர்க்கணும்ல. அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் குழந்தை வளர்ப்பு. நம்ம இஷ்டத்துக்கு வளர்ந்துட்டோம், அவங்க இஷ்டத்துக்கு வளர்கிறாங்க அப்படின்னா அது ரொம்ப மோசமான ஒரு சந்ததியாக அது வளர ஆரம்பிச்சிடும். கர்த்தருக்குள்ளே வளர்க்கணும். அல்லேலூயா. சகோதரர், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக அவர்களை வளர்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதெல்லாம் அந்த ஞானத்தெல்லாம் கர்த்தர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, அனுதினமும் எனக்கு வார்த்தையை தாங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கிறவர்களாக மாறுவோம். அல்லேலூயா. பக்தி வைராக்கியத்தை தாங்க. அல்லேலூயா. சகோதரர், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை தாங்க, ஆவிக்குரிய வரங்களை தாங்க, ஆவியின் கனிகளை தாங்க ஆண்டவரே. இந்த காரியங்களை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொண்டோம், மற்ற காரியங்களெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். ஹல்லேலூயா. வீட்டுக்கு ஃப்ரிட்ஜு வேணும், வாஷிங் மிஷின் வேணும், ஒரு சோஃபா வாங்கி போட்டால் நல்லாயிருக்கும், ஒரு கட்லு நல்ல கிங் சைஸு
கட்டில் குயின் சைஸு காட்டு, எந்த எந்த சைஸ் காட்டுனாலும் ஆண்டவர் வாங்கி தருவார். அல்லேலூயா. ஆனால் நம்மளுக்கு முக்கியமானது எது தேவை? மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அல்லேலூயா. அந்த மாதிரி நல்ல பங்கு எது, நல்ல காரியம் எது, ஆண்டவருக்கு உகந்தது எது, ஆண்டவருக்கு சித்தமானது எது, இதை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளும் போது மற்ற காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திர. கர்த்தாவே, நீர் நல்லவர். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளோடு நீர் இடைப்பட்டிருக்கிறீர். ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. இனிமே உமக்கு சித்தமானதை கேட்டு பெற்றுக்கொள்கிறவர்களாக உம்முடைய பிள்ளைகள் மாறுவார்களாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். குறிப்பாக இந்த 5 காரியங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. நன்றி தகப்பனே.